மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு குருவின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகி சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் உறுதியாகவே 10ஆம் தேதி முதல் நுழையக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால், சனி பகவானின் வீட்டை வலுப்படுத்தும் புதனின் அமைப்பால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் நிச்சயம் உண்டு. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார், சமகிரகமாக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் முழு சுபகிரகமான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாருங்க. இதுவரை குருவின் ஆட்சி வீட்டில் பலம் வந்த வித்யாகாரகரான புதன் சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். வித்யாகாரகரான புதன், குரு, சனி ஆகிய 2 கிரகங்களையும் சமகிரகமாக பார்த்தாலும் கூட சனி பகவான் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் தனது பகை கிரகத்தின் வீட்டிலிருந்து நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழையக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்த போவதால் தொழில் ரீதியாக நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக நிரந்தர வாய்ப்புகளை சந்திப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் தடையில்லாமல் நிச்சயமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக தொல்லை கொடுத்தவர்களின் தொல்லை நிச்சயமாக விலகும். சவால் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொண்டு இந்த தருணத்தில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை, யூகங்களை சிறப்பான முறையில் மேற்கொண்டு பல அதிரடி காட்டக்கூடிய வாய்ப்பையும் அள்ளி கொடுக்கிறாருங்க மேசராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கர்மத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறார் இயற்கை சுபகிரகமான வித்யாகாரகரான புதன். எனவே இல்லத்தில் பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. சுபகாரிய தடைகள் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில், தாரை தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் புதனை தொடர்ந்து ராசியின் அதிபதியான செவ்வாயும் உச்சபலம் பெறுகிறார். எனவே சுபகாரியம் இந்த தருணத்தில் கைகூடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியாக இருந்து வந்த தொல்லைகள் நிச்சயமாக விலகும். சுய தொழில் துவங்குவதற்கான யோகம் பல மடங்கு வலுவாக கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் துறையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு பல்வேறு வகையான திறமையான பணிகளை மேற்கொண்டு பெயர் புகழையும் விருதுகளையும் பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுவரை எதிர்பாராத பல சலுகைகள் பொது வாழ்வில் நிச்சயமாக உண்டு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு. கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைக்கும். அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கும்.